ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி பருப்பு கீரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கீரையை பொறுத்த வரைக்கும் அதில் அதிகமான அளவுக்கு சத்துக்கள் இருக்குது. பட் குழந்தைங்கள் எல்லாமே அதை சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. நீங்கள் இதே மாதிரி ஒரு பருப்போடு சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களே விரும்பி கேட்குற அளவுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ அந்த பருப்பு கீரையை தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதில் இருக்க தூசியெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஸோ குக்கரில் போட்டு இந்த பருப்பு ஊறத்துக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். பருப்பை குக் பண்ணும்போது எப்போவுமே ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக் பண்ணால் அதோட சத்துக்கள் எல்லாமே முழுமையாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பருப்பை தனியாக குக் பண்ணாலுமே ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தென் அந்த டைமில் நம்ம அதுக்கு தேவையானதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஹெல்த்தியாக குக் பண்ணும்போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயத்துலேயுமே நிறைய சத்து இருக்குது, அதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸுக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டு குக் பண்ணிக்கலாம். தென் இதோட நான் ஒரு பச்சை மிளகாய் தென் ஒரு தக்காளியுமே சேர்த்துக்க போகிறேன். ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். தென் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மிளகா பொடி தான் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்க போகிறேன். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக எந்த ஒரு பொடியும் சேர்க்காமல் சமைக்க போகிறேன். தென் இதில் 1 ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணியுமே ஊற்றிக்க போகிறோம். தென் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். பருப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 3/4 வேக்காடு வெந்தாலே போதும். ஸோ நான் ஒரு 4 விசில் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நான் கீரையை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். தென் இந்த குழம்புக்கு தேவையான தேங்காவுமே துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பருப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கரெக்டாக 3/4 தான் பருப்பு வெந்திருக்கு. தென் நம்ம கீரையோடு சேர்ந்து குக் பண்ணும்போது முழுசாகவே வெந்துடும். இப்போ நம்ம கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், கீரையை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சு தான் குக் பண்ண போகிறோம். பிகாஸ் கீரையை மூடியில் போட்டு குக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த பாத்திரத்துலேயே பருப்போடு சேர்த்து ஓப்பன் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பருப்போடு ஆட் ஆகி நல்லா குக் ஆகும். கீரை பாயில் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம 10 மினிட்ஸில் குக் பண்ணிடலாம். இதோட நான் கொஞ்சமாக ஜீரகமே சேர்த்துக்க போகிறேன். ஜீரகம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்படி குக் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் தண்ணி பத்தலைனா இடையில தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் டைலரிங் வீடியோஸுமே நம்ம சேனலில் வரப்போகுது. நீங்கள் குக்கிங் அண்ட் டைலரிங் ரெண்டுலேயுமே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், நம்மளோட
கீரையுமே நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு கீரை ரெண்டுமே சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. தென் இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்க போகிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் அதோட நான் கடுகு அண்டு உளுந்தம்பருப்பு போட்டுக்க போகிறேன். தென் இதோட ஒரு காஞ்ச மிளகாயுமே நான் சேர்த்துக்க போகிறேன். அது லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இதே மாதிரி பொடியாக கட் பண்ணதை அதோட சேர்த்துக்கிறேன். இப்போது நம்மளோட ஆயில் நல்லாவே ஹீட்டாக இருக்குது. தென் நம்மளோட வெங்காயமே கொஞ்சம் செவந்து வந்துக்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லாவே செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இதோட சேர்த்துக்க போகிறேன். எல்லாமே நம்மளோட ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுங்கிறத சேர்த்துக்கலாம். தென் அவ்வளோதாங்க, நான் வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பருப்பு கீரையை இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட கொஞ்சமாக துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பருப்பு கீரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.